இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுண்டல் குழம்பு. இந்த சுண்டல் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இதுதான் குழம்புக்கு நல்லா இருக்கும். இது 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளி, இந்த அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் இந்த மாதிரி ஸ்பூன் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு 5 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேங்காய் அரைக்கிறதுக்கு இந்த அரை மூடி தேங்காய் திருநது, 2 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த 2 பட்டை, அன்னாசிப்பூ, இலை, இந்த கல்பாசி, இது நல்லா வாசம் கொடுக்கும். இந்த மாதிரி சோம்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரில் இந்த ஊற வச்ச சுண்டலை போடுங்க. இந்த நறுக்கி வச்சதில் பாதி வெங்காயத்தை வேக போடுங்க. அதுக்கு போடுறதுக்கு வெங்காயம், அதே மாதிரி தக்காளியில் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், எடுத்து வச்ச மஞ்சத்தூள், இந்த 5 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு பொடி போடுங்க. 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. இதில் ஏற்கனவே தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப புளி வேண்டாம். ஒரு அளவுக்கு நான் சொன்னபடி கரைச்சி அந்த புளி ஊற்றுங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சரி பார்த்து போட்டு கொதிக்கட்டும் நல்லா. இப்போ இந்த மிளகாய் பொடி போட்டிருக்கோம், புளி ஊற்றிருக்கோம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா இந்த தேங்காய், அதை வந்து ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த தேங்காய், மிளகாய் பொடி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே மூடிட்டு ஃப்ளேமை வந்து மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கணும். உப்பு கரெக்டாக பார்த்துக்கங்க. பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம குழம்பை தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இருச்சட்டில் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளிக்கிறதெல்லாம் எடுத்து போடணும். இந்த வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கணும். அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இந்த குழம்புல போடணும். லேசாக இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே மூடி அடுப்பை வந்து நல்லா சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, புரோட்டா அதுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.